ஈவன் நீங்க தவறான நபர் மீது ஸ்ரத்தை வைத்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்ரத்தை உங்களுக்கு வளர்ச்சியை மட்டுமே கொடுக்குமே தவிர, உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆழமான ஞானத்தை, பக்குவத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துமே தவிர, முன்னாடி இருக்கிற நபர்கள் தவறாக இருந்தாலும் தவறில்லை. நிறைய ஒரு ஸ்டோரிலாம் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது ஒரு ஒரு நல்ல சாதகன். அவன் ரொம்ப நாளா ஞானத்த வேண்டி, வேண்டி ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. உடனே அவன் என்ன பண்றான், ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ள போறான். இந்த முன்னாடி எனக்கு சரியான குரு கிடைக்கல. எனக்கு யார் எது தென்பட்டு வரார்களோ, அவர்தான் என்னுடைய குரு. அதுக்கு மேல எனக்கு எதுவுமே கிடையாது. அதனால அவர்களை பிடித்து, அது யாராக இருக்கட்டும், அவர்களை பிடித்து நான் என்ன பண்ண போறேன், ஞானத்த அடைஞ்சாகணும்னு ரொம்ப வைராக்கியத்தோட, விவேகத்தோட காட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு திருடன் என்ன பண்றான், நல்லா திருடிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வரான். இவன் பார்த்த உடனே நம்ம சொன்ன மாதிரி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி முதல் வர நபர் தான் நமக்கு குரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்ப இங்க வரக்கூடிய நபர் தான் நமக்கு குருன்னு அவர் காலில் போய் விழுந்து அவர் பிடிச்சுக்கிட்டான். அவனா திருடிட்டு வந்ததுனால, நான் பணத்தை தூக்கிட்டோ நகைகளை தூக்கிட்டோ ஓடன்ற வேகத்துல இருக்கேன். அவன் விடமாட்டேன். நீங்க தான் என்னுடைய குரு, நீங்க தான் என்னுடைய குரு, எனக்கு உபதேசம் கொடுங்க அப்படின்னா. ஐயோ, நான் ஒரு திருடன், நான் இங்க இருந்து பக்கத்துல இருந்து வரேன், என்னை பிடிக்காத, என்னை விடு, நான் ஓடி போகணுங்கிறான். அதெல்லாம் முடியாது, எனக்கு நீங்க தான் குரு, எனக்கு நீங்க தான் குரு, உபதேசம் கொடுத்தே ஆகணும். என்னடா விடவே மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் சொன்ன, சரி நான் திருப்பி வர வரைக்கும் நீ கண்ண மூடி இதே இடத்துல உட்காந்துரு அப்படின்ட்டு அந்த இவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கோசரம் அந்த திருடன் என்ன பண்றாரு, இது சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி கடவுளோட பேரை ஒண்ணு நீ சொல்லிட்டு இதே கண்ண மூடி உட்காரு, நான் வரும்போது அவர் போறவரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீ கண்ண மூடி இவன் தப்பிக்கிறது, கண்ண மூடி உட்காரு, இதை சொல்லிட்டு போ அப்படின்ட்டு அவர் ஓடிடுறாரு. இவன் அவர் சொன்னது அப்படியே பிடிச்சுக்கிட்டு உட்காந்து கண்ணை மூடிட்டு அவன் கண்ணையே துறக்காம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சொன்ன மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். காலங்கள் போகிறது. இவனுடைய தவத்தின் வலிமையாக, சொல்லிட்டு போனவர் வேற காரணத்துக்கு சொன்னாலும், இவனுடைய சிரத்தையின் வலியுமாக கடவுள் அவனுக்கு அப்பியரன்ஸ் ஆகி அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவனை ஞானத்தன்மைக்கு உயர்த்துகிறார் என்று ஒரு கதை இருக்கின்றது. அப்ப நீங்க யார் மீது சிரத்தை வைக்கிறீர்கள் என்பது ஒரு பக்கம். நீங்கள் வைக்கக்கூடிய சிரத்தை தவறாக இருந்தாலும் தவறான மனிதர்கள் மீது வைத்தோம் என்று நாம கவலைப்பட தேவையில்லை. உங்க சிரத்தை உண்மையா இருந்தா அதுவே உங்களுக்கு நல்ல பலன்களை எடுத்து கொண்டு வந்து சொல்லும். சிரத்தையே வைக்காம இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு நீங்க சொல்றாரு. அவன் ஒரு காலத்திலயும் என்ன ஆகிறது இல்ல, முன்னேறுவதே கிடையாது. அவன் வாழ்க்கையில அவன் உயர்வதே கிடையாது. ஏன்னா சிரத்தை இல்லாம இந்த வாழ்க்கையில எதுவுமே நம்மளுடைய லைஃப்ல எதுவுமே முன்னேறதே கிடையாது. நல்லது.